கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தினம் ஒரு தூதின் மொழியாக அப்போஸ்தலர் நடவடிக்கை 3வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கலாம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அப்படியே அவனை எழுப்பி விடுகிறான், சுகமடைகிறான். அன்பானவர்களே, அந்த மனிதன், பாதிக்கப்பட்ட அந்த மனிதன் பிறவியிலிருந்தே அவன் சப்பானி, நடக்கவே முடியாது. அவன் மற்றவங்களுடைய உதவி இல்லாமல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் உள்ள ஒரு மனுஷனுக்கு ஒரு அற்புதம் நடந்தது. அற்புதத்தை செய்யும்போது சொல்லுகிறார், என்னிடத்தில் உள்ளது இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிறவியிலேயே ஒரு முடமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒருவனுக்கு எழுந்து நடந்து துதிக்க ஆராதிக்க எல்லா வேலைகளும் செய்யத்தக்கதான அற்புதம் அந்த மனிதனுக்கு நடந்தது. எப்படி? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆகவே நான் புரிந்து கொள்வோம், அதாவது என்னிடத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது, இருக்கிறது ஒன்றே ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் நாமம். அப்போ அந்த நாமம் மற்றவனை சுகமாக்க வல்லமை உள்ளது என்றால் அந்த நாமத்தை உடையவர்கள்தான் நாம் எல்லாருமே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்பினவர்கள், விசுவாசித்தவர்கள், அந்த நாமத்தை ஆராதிக்கிறவர்கள், தொழுது கொள்ளுகிறவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் தான் நாம் எல்லாருமே. அப்போது பேதுரு எப்படி ஏற்றுக்கொண்டாரோ, எப்படியெல்லாம் அந்த நாமம் அவருக்குள்ளே இருந்து செயல்பட்டதோ அதே போல தான் நமக்குள்ளேயும் செயல்படும். ஆகவே இன்றைக்கு நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், பிறரை சுகமாக்க, பிறருக்கு நன்மையை கொண்டு வந்த அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஏன் உங்களுக்கு நன்மையை கொண்டு வராது? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏன் நன்மையை கொண்டு வராது? நாம் விசுவாசித்தால் நமக்கு நாமே அற்புதங்களை செய்து கொள்ள முடியும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி. ஆகவே மற்றவங்களை சுகமாக்கிற அளவுக்கு ஒரு வல்லமை, ஒரு அதிகாரம் அந்த நாமத்துக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் உங்களுக்குண்டான பிரச்சனைகளை, உங்களுக்குண்டான எந்த காரியத்திலும் விடுதலை கொடுக்க அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் போதுமானதாக இருக்கிறது. ஆகவே மீண்டுமாக சொல்லுகிறேன், கைகளிலே வெண்ணெயை வைத்து கொண்டு நெய்க்கு அலைய வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அந்த நாமத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள், உன்னதமான வாழ்வை அனுபவிங்கள், உன்னதமான உயரமான இடத்துக்கு நீங்கள் வருவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. அந்த நாமத்தை அடிக்கடி வாய்விட்டு சொல்லுங்கள். எதெல்லாம் நடக்கலையோ அதை நடக்கும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி சொல்லுங்கள். இப்படி எல்லா விதத்திலும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். கலங்காதீர்கள், தைரியமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எல்லாருமே பயன்படுத்தலாம். எல்லாருக்குமே அந்த அற்புதம் செய்யும், அந்த நாமம் வேலை செய்யும். அந்த நாமத்துக்கு அப்படிப்பட்ட சக்தி இருக்கிறது. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. பேதுருவுக்குள்ள இருந்த அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் மிகப்பெரிய அற்புதங்களை கொண்டு வந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்தவர்கள். அவர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட அற்புதம் செய்யக்கூடிய சக்தி செயல்படும் என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட காரியத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். எல்லாரும் அந்த நாமத்தை பயன்படுத்தி வெற்றி மேல் வெற்றி அடைந்து விடுதலை வாழ்வை வாழட்டும். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.